Hello friends, welcome to Charming Champ. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல செய்ய போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புலாம் சேர்த்ததும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டதும் நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் கேரட் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் 1/2 கப் பட்டாணி ஊற வச்சு எடுத்துருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாகவும் இது ரெடி ஆகிடும். குக்கரை மூடி வெயிட் சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக புலாவ் ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம பொறுமையாக இது மாதிரி கலரி விடணும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரான வெஜிடபிள் புலாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.